நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் MSM ஃபஹருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலீட்டுச் சபையின் கீழ் நிறுவனங்கள் ஆற்றிய விசேட பங்களிப்பிற்கு ஜனாதிபதி பாராட்டு. அமெரிக்காவின் பெல்டிமோர் பாலத்தில் மோதிய கப்பல் தொடர்பில் விசாரணை செய்ய விசேட நிபுணர் குழு. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒப்பந்தக்காரர்களுக்கு கடந்த 3 மாதங்களில் 3610 கோடி ரூபாவை செலுத்த முடிந்ததாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கையை போதைப்பொருள் அற்ற நாடாக மாற்றுவது திட்டம் என தெரிவிப்பு. தாய்வானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவு. பங்களாதேஷ் அணியுடனான டெஸ்ட் தொடரை இலங்கை அணி வென்றது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதலீட்டு சபையின் கீழ் உள்ள நிறுவனங்கள் ஆற்றிய சிறப்பான செயற்பாடுகளுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முதலீட்டு சபைகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தெற்காசிய பிராந்தியத்தில் விசேட பொருளாதார வலயங்களை அமைப்பதில் இலங்கை முன்னோடியாக விளங்குகிறது. கட்டநாயக்க மற்றும் பியகம முதலீட்டு வலயங்கள் பிரதான முதலீட்டாளர்களை ஈர்ப்பதிலும் கைத்தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் பல்வேறு வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதிலும் வெற்றி கண்டுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் பெல்டிமோர் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளான கப்பல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசேட கலந்துரையாடலின் பின்னர் இக்குழு நியமிக்கப்பட்டது. இக்குழு விரைவில் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என அவர் தெரிவித்தார். தேசிய வானொலியில் இன்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவ்வாறான கப்பல் தொடர்பில் துறைமுகமோ சுங்கமோ மத்திய சுற்றாடல் அதிகார சபையோ அறிவிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தற்போது விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. நாட்டின் சட்டத்தின்படி மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைந்தால் அது குறித்து முழுமையான அறிக்கை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர வலியுறுத்தியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒப்பந்தக்காரர்களுக்கு கடந்த 3 மாதங்களில் 3610 கோடி ரூபாவை செலுத்த முடிந்ததாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அதனைத் தவிர நெடுஞ்சாலைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்கு இதுவரை நட்ட ஈடு வழங்காத காணி உரிமையாளர்களுக்கு முறையாக பணம் செலுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் கட்டத்தின் கீழ் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையின் போது வீடுகளை இழந்த 71 பேருக்கு மீள்குடியேற்ற காணி உறுதிப்பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டன. இதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. தேசிய அபாயகர போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபை காலவரையறையற்ற பணி தொடர்ந்தும் ஈடுபடும் என அதன் தலைவர் சக்கிய நாணயக்கார தெரிவித்துள்ளார். சபையின் 40 ஆண்டுகால பூர்த்தியை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நாடுகளில் இலங்கை முன்னணியில் உள்ளது. 40 ஆண்டுகால பயணத்தில் தேசிய அபாயகர மருந்து கட்டுப்பாட்டு சபை பல்வேறு துறைகளில் தனது கடமைகளை ஆற்றி வருகிறது. போதைப்பொருள் பிரச்சினையை தீர்க்க 2 முக்கிய வழிகள் இருப்பதாகவும் விநியோக மற்றும் தேவை ஆகிய 2 அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கையை போதைப்பொருள் அற்ற நாடாக மாற்றுவதுதான் திட்டம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் ஊடகத்துறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். ரத்னபுரி பத்துல்பான பிரதேசத்தில் லொரி ஒன்றும் வேன் ஒன்றும் மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
காயமடைந்தவர்கள் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேனில் 2 சிறு குழந்தைகளும் பயணித்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பிரதேசவாசிகள் காயமடைந்தவர்களை ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட நடவடிக்கைகளின் போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களோடு தொடர்புபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கனேமுள்ள பிரதேசத்தில் மேல் மாகாண வடக்கு பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல் கும்பலைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்தொலுகம போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கம்பஹா பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பலைச் சேர்ந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 37 வயதுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல் குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 19ஆம் திகதியில் இருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல் கும்பலைச் சேர்ந்த 252 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தேசிய இளைஞர் சமூக ஊடக விருது வழங்கும் நிகழ்வை முதல் முறையாக அரச மட்டத்தில் நடத்த தேசிய இளைஞர் சேவை மன்றம் திட்டமிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் சமூகத்தில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் இக்கொண்டாட்டம் நடத்தவிருப்பதாக தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் பசிந்து குணரத்ன கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இச்சமூக ஊடக சமத்துவ விருது வழங்கும் நிகழ்வு மே மாதம் நடைபெறும். 13 பிரிவுகளின் கீழ் 51 விருதுகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்கள் தொடர்பில் உரிய மதிப்பீடுகளை மேற்கொண்டு அவர்களின் சிறந்த விடயங்களை சமூகமயப்படுத்த ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும் என தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தொடர்பான மேலதிக தகவல்களை தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் இணையதளத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மே மாதம் 21ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை வெசாக் வாரமாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெசாக் பண்டிகை காலத்தில் மிருகவதை, இறைச்சி விற்பனை, மதுபான பாவனை போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்படும். அதன்படி எதிர்வரும் மே 22ஆம், 23ஆம், 24ஆம் திகதிகளில் மதுபான மற்றும் இறைச்சி விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வருட அரச வெசாக் விழாவை மாத்தளை மாவட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவும் நிறைவு விழாவும் முறையே மாத்தளை தர்மராஜ பிரிவேனா வளாகத்திலும் பல்லேபொல பிரதேச செயலக பிரிவில் உள்ள மில்லவன ஸ்ரீ சுனந்தராம ஆலய வளாகத்திலும் நடைபெற உள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIBயின் பண்டிகை வரம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று CIBக்கு வாருங்கள். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு விசேட காசநோய் எதிர்ப்பு வேலை திட்டம் இன்று காலை 9 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் உள்ள பகுதியில் இடம்பெற்றது. சோதனை இயந்திரங்கள் கொண்ட நடமாடும் வாகனமும் அதற்கு பயன்படுத்தப்படும். காசநோய் மற்றும் மார்பு நோய்களுக்கான தேசிய வேலை திட்டம் பொருளை வைத்தியசாலையுடன் இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. சந்தேகத்திற்கிடமானவர்கள் இத்திட்டத்திற்கு வந்து பரிசோதனை செய்து கொள்ளுமாறு காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. முறையான சிகிச்சை மூலம் காசநோயை குணப்படுத்த முடியும். இந்நோய் தொடர்பான அறிகுறி காணப்படுவது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பரவும் அபாயத்தை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CIBயின் பண்டிகை வரம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று CIBக்கு வாருங்கள். உலகச் செய்திகள்.
காசா பகுதியில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகன தொடரணி மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதை அடுத்து உலக தலைவர்கள் அது தொடர்பில் விசாரணைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இத்தாக்குதலில் அமெரிக்காவைச் சேர்ந்த 7 நிவாரண பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். முக்கிய நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகன தொடரணி தமது சின்னத்துடன் சென்ற நிலையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாய்வானில் இன்று ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான நில அதிர்வினால் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் இருந்து மக்களை வெளியேற்றும் போது 4 பேரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தாய்வானில் கடந்த 25 ஆண்டுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் ஜப்பானின் தென்மேற்கு பகுதியான ஒகினாவாவின் சுனாமி எச்சரிக்கையை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் மீளப் பெற்றுள்ளது. ஜப்பான் நேரப்படி இன்று காலை 9:10 அளவில் யோனாகுனி மற்றும் மியோகோ தீவுகளில் சுமார் 30 சென்டிமீட்டர் சுனாமி அலை தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இஷிகாகி தீவில் சுமார் 20 சென்டிமீட்டர் சுனாமி அலை தாக்கியுள்ளது. தாய்வானின் கடற்பகுதியில் இன்று காலை 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து ஜப்பானில் பல பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். அதற்கான உலக வங்கி உதவி கிடைக்கப் பெற்றுள்ளது. இத்திட்டம் பிரதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும். வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை இலக்கு வைத்து இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 192 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. சட்டகிராமில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி தமது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 531 ஓட்டங்களை பெற்றது. இதனைத் தொடர்ந்து தனது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 178 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. 353 ஓட்டங்கள் முன்னிலையுடன் தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. இதன்படி பங்களாதேஷ் அணி 511 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 511 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 318 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. துடுப்பாட்டத்தில் பங்களாதேஷ் அணி சார்பில் ஆட்டமிழக்காமல் மெஹதி ஹசன் மிராஸ் 81 ஓட்டங்களையும் மைமுனுல் ஹக் 51 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் லஹிர் குமார 4 விக்கெட்டுகளையும் கனிந்து மெண்டிஸ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன்படி இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. போட்டியில் சிறப்பு ஆட்டக்காரராகவும் தொடரின் ஆட்ட நாயகனாகவும் கமிந்து மெண்டிஸ் தெரிவு செய்யப்பட்டார். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நிலவும் வறட்சி காரணமாக தேயிலை விளைச்சல் 30% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். வறட்சியினால் தேயிலை தோட்டங்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேசிய சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் லால் பிரேம்நாத் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேயிலை உற்பத்தி பாரிய அளவில் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தரமான தேயிலை உற்பத்திகளை மேற்கொள்வதில் இந்நாட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். உள்ளூர் உற்பத்திப் பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பொதுநூலக வளாகத்தில் தற்பொழுது நடைபெறுகிறது. இங்கு பாரம்பரிய உணவு வகைகளும் கைவினைப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிறு தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திப் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக குறித்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவோ மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சபரகம்போ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது வானிலை அறிக்கை. நிறைவாக இதுவரை இடம்பெற்ற செய்திகளின் சாராம்சம். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலீட்டு சபையின் கீழ் நிறுவனங்கள் ஆற்றிய விசேட பங்களிப்புக்கு ஜனாதிபதி பாராட்டு. அமெரிக்காவின் பெல்டிமோர் பாலத்தில் மோதிய கப்பல் தொடர்பில் விசாரணை செய்ய விசேட நிபுணர் குழு. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒப்பந்தக்காரர்களுக்கு கடந்த 3 மாதங்களில் 3610 கோடி ரூபாவை செலுத்த முடிந்ததாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கையை போதைப்பொருள் இல்லாத நாடாக மாற்றுவது திட்டம் என தெரிவிப்பு. தாய்வானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவு. பங்களாதேஷ் அணியுடனான டெஸ்ட் தொடரை இலங்கை அணி வென்றது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.